அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது முஸ்லிம் மக்களின் சமூக சேவையை குறை கூறும் முஸ்லிம் பெயர் தாங்கி உலமா அப்படின்ட்டு போட்டு இவருடைய நோக்கம் என்ன அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றா, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி தூய இஸ்லாத்தை போதிப்பதாக சொல்வார்கள். அவர்கள் மூலமாக தான் பிரச்சனை வருது. ஆம்புலன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா மண்டையை உடைக்கிறது அவங்க மூலமாக தான் பிரச்சனை, மண்டையை உடைக்கிறது வருது. அதே மாதிரி பெரும் வெள்ளம் அந்த மாதிரியான இடர்பாடுகள், அதாவது இயற்கை சீற்றங்களின் போது முன்னின்று உதவி செய்வார்கள். அவர்கள் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படிங்கிற மாதிரியான ஒரு நச்சு கருத்தை என்ன செய்யறாரு, ஒரு மௌலவி விதைச்சிருக்கிறாரு. அது சம்பந்தமாக தான் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதான் அவர் சொல்லும் போதே சொல்றாரு, தூய இஸ்லாம் என்று போதிப்பாங்க. குர்ஆன் ஹதீஸை சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸை சொல்லும் பொழுது யாருக்கு பஞ்சாயத்து வரும்? யார் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவில்லையோ, யார் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக நடக்கிறார்களோ, யார் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக முன்னோர்கள், மூதாதையர்கள், மதுஹபுகள், வழிகேடுகள் இப்படி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கோபம் வரும். அப்படி கோபம் வரக்கூடிய நேரத்துல அவர்கள் நம்மளை தாக்கக்கூடிய நேரத்துல, நம்மளோட பிரச்சனை பண்ணக்கூடிய நேரத்துல, இதனால நம்ம சொல்வது அசத்தியமா போயிருமா, இல்லாமல் போயிருமா? இல்லை என்றால் ஆதாரத்தை காட்டணும். நீங்க சொல்வது குர்ஆன்ல இல்ல, நீங்க சொல்றது ஹதீஸ்ல இல்ல அப்படின்னு ஆதாரத்தை காட்டுறதுதான முறை. ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர், ஒரு அறிஞர், முஸ்லிம் அறிஞர் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்யணும்? நீங்க குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்றீங்க, நீங்க சொல்றது குர்ஆன்லயே இல்ல, நீங்க சொல்றது ஹதீஸ்லயே இல்ல அப்படின்னா தான் பிரச்சனை. இப்ப மண்டையை உடைக்கிறது, ஏன் மண்டையை உடைக்கிறீங்க? நீங்க யார் மண்டையை உடைக்கிறது? நபி வழியின் அடிப்படையில தொழுவுங்கன்னு சொல்லக்கூடிய நேரத்துல பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறீங்க நீங்க. அத்தையா தீர்ப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் அசைத்தார்கள் என்று விரல் அசைக்கக்கூடிய நேரத்துல தூக்கி அவல்ல தூக்கி போட்டுருக்கீங்க, வெளியே போய் சொல்றீங்க. நீங்க இஸ்லாத்துக்கும் தொப்பிக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்துல தொப்பி போடாதான் பள்ளிவாசலுக்கு வரணும்னு சொல்றீங்க நீங்க. அப்ப இல்லாத சொல்லக்கூடியவர்கள் யாரு? மார்க்கத்துல இல்லாத மார்க்கம் என்ற பெயர்ல செயல்படுத்தக்கூடியவர்கள் யாரு? மார்க்கத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அதை புறக்கணிக்கக்கூடியவர்கள் யாரு? இவர்கள். அப்ப இவர்கள் புறக்கணித்து விட்டு நம்ம மேல பிரச்சனை பண்றாங்க. அதே மாதிரி ஒரு ஜனாசா விழுந்து விட்டால் நபி வழியில் அடக்கம் பண்ணுவோம், பெற்றோருக்கு அவங்க பிள்ளைகள் துவா செஞ்சு அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அதை தடுக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்க? அதற்காக பிரச்சனை பண்ணக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்க? அடக்க மறுப்பது யாரா இருக்கிறாங்க? இவங்க இருக்கிறாங்க. அப்ப குர்ஆன் ஹதீஸ் இருக்கு, இஸ்லாத்திற்கு மாற்றமாக இருந்து கொண்டு இவங்க நம்மளை பார்த்து என்ன செய்யறாங்க? பிரச்சனை பண்றேங்கிறாங்க. பிரச்சனை நம்மளா பண்றோம், இதுவா பிரச்சனை? இதுதான் பிரச்சனை என்று ரசூலுல்லாஹ் தானே செஞ்சாங்க. ஒன்றா இருந்த ஒரு சமுதாயத்துல குறைசி குலத்துக்குள்ளதான் குழப்பத்தை உண்டாக்குனாங்க. அவங்க என்ன பிரச்சனையை உண்டாக்குனாங்க. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குன்னு சொல்லும் போது பஞ்சாயத்து, அதைத்தான் இவங்க குழப்பம்னு சொல்றாங்க. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றணும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லுவதைத்தான் இவங்க குழப்பம்னு சொல்றாங்க. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லும் பொழுதுதான் தப்பன் லக்க அலிஹாதா ஜமாத்தனா அப்படின்னு மண்ணலி கொட்டினா, தப்பன் லக்க சாயிர் அலியும் அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தானே எங்களை கூப்பிட்டு நீ காலமெல்லாம் நாசமா போண்டு இந்த அபூலஹப்ங்கிற மண்ணலி கொட்டினா. ஏன் கொட்டினா? அல்லாஹ் ஒருவனை வணங்கணும்னு சொன்னதுனால தானே மணலி கொட்டினா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தானே சொன்னாங்க. மக்காவுல 13 ஆண்டுகள் அதை சொல்லித்தானே அங்க இருக்கக்கூடிய பல முஸ்லிம்கள் பல துன்பங்களுக்கும் பல இன்னல்களுக்கும் பல பேர்களை கொல்லப்பட்டு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். மண்டையை உடைச்சாங்க இல்ல, இரும்பு சீப்புகளை கொண்டு கிழித்தார்கள், சுடுமணல்ல போட்டு புரட்டினார்கள். ஏன் செஞ்சாங்க? சத்தியத்தை சொன்னதுனால தானே. ஒற்றுமையத்தை விரும்பி இருப்பார்களே. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் நமக்கு கூடாது, ஒற்றுமையாத்தான் இருக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்களே. வரவன் வரட்டும், வராம வரல, நான் அவனா வருவான், நம்ம என்னத்துக்கு போட்டு சொல்லணும், நம்ம வாட்டு பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு போகும்னு போயிருப்பாங்களே. ஏன் மக்களை தேடி தேடி போய் சென்று சொன்னார்கள்? இஸ்லாத்தையும் சொன்னார்கள், குர்ஆன் வசனத்தை ஏன் ஓதி ஓதி காட்டினார்கள்? ஓதி காட்டுறதை கேட்க விடாம அவன் தடுத்தானே. விசிட்டி அடிப்பதும் என்னது ஓண்டு ஒய்யா கூறி கத்துவதும் அந்த மாதிரி காரியங்களை செஞ்சானே. ஏன் செஞ்சான்? குர்ஆனை கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குர்ஆனை கொண்டு மக்களுக்கு உபதேசித்தார்களோ, எந்த தன்னுடைய வாழ்க்கை வழிமுறை நடைமுறையை கொண்டு மக்களுக்கு உபதேசித்தார்களோ அதை சொல்லக்கூடிய நேரத்துல குழப்பம் வருதுன்னா ஏன் குழப்பம் வருது? அதான் குழப்பம். அப்ப நீங்க அசத்தியத்துல இருக்கிறீங்க, உங்களுக்கு சத்தியம் என்னவென்று தெரியாமல் இருக்கிறீங்க. உங்க முன்னோர்கள் மூதாதைகள் இந்த மதுஹப்ங்கிற வழிகட்ட சிந்தனையில இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவர்கள் தாக்குகிறீர்கள், அவர்களோடு பிரச்சனை பண்ணுகிறீர்கள், அவர்கள் அடிச்சு மண்டையை உடைக்கிறீங்க. நீங்க தான் பிரச்சனையை உண்டாக்குறீங்க. நம்மளா பிரச்சனை உள்ளதை சொல்றோம். நம்ம குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றோம், ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்றோம். உள்ளதை சொல்லக்கூடிய நேரத்துல பஞ்சாயத்தை கூட்டக்கூடியது யாரு? மார்க்க அறிவிலிகள் பேர்ல இருக்கக்கூடிய மார்க்கம் அறியாதவர்கள், பாமர மக்களை வழிகெடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவர்களை உசுப்பேற்றி விட்டு தூண்டி விட்டு நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க தான் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய, நீங்க தான் சத்தியத்தின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய, சொர்க்கத்தின் பக்கம் போக விடாமல் நரகத்தை நோக்கி அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய, நாம சொல்லக்கூடியது குர்ஆன் ஹதீஸ். தூய இஸ்லாத்தை போதிப்பார்கள், அதான இஸ்லாம். குர்ஆனும் சுன்னாவும் தானே இஸ்லாம். அதைத்தான் போதிக்கிறோம். அதை போதித்தா பிரச்சனை வரும்டா. இது பிரச்சனைக்குரியவர்கள் யாரு? நீங்களா நாங்களா? நீங்க தான் அசத்தியத்தில் இருந்து கொண்டு சத்தியத்தை மறுக்கக்கூடியவர்களாக, சத்திய மக்களுக்கு சென்று விடக்கூடாது என்பதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள். அப்ப நீங்க தான் பெரிய குழப்பவாதிகள் என்பதை என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் ஹதீஸை சொல்லக்கூடியவர்கள் அவங்க தான் சரியான வழியில இருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன செய்யலாம் சொல்லிக் கொள்றோம்.